அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பை முழுமையாக பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் இந்த சந்தேகமானது இருக்கிறது. நிறைய ஆன்மீக பெரியவர்கள் இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாமும் இதை நம் கண்ணோட்டத்தில் அலசுவோம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல என்னன்னா, இப்போ இறந்து விடுகிறார்கள், அதாவது நிரந்தர உறக்கத்திற்கு நம் சம்பந்தப்பட்டவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்படிங்கும்போது அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை நாம் பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அது இன்றைக்கு இல்லை, பழங்காலம் தொட்டே இந்த எண்ணங்கள் பரவலாக இருந்து வந்திருப்பதை நமது எல்லா காலகட்டத்திலும் நம்மால் உணர முடியும். இப்போ முதுமக்கள் தாலி அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த இறப்பவர் அவரையும் உள்ள வச்சு அவர் பயன்படுத்திய பொருட்கள், சில பேர் வசதியானவர்களாக இருந்தால் தங்கம் வைரம் அவருங்க பயன்படுத்திய எல்லாத்தையுமே அதில் வைத்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் எகிப்து அந்த நாகரிகத்திலையும் பார்த்திங்கன்னா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அவங்க ரொம்ப விருப்பப்பட்டது, இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் வைத்து தான் பதப்படுத்தி இருக்கிறார்கள். இது உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்திற்காக. அதே சமயத்தில் இன்னொரு கோணத்தில் எடுத்து பாருங்கள், ஆன்மீகவாதிகள் அதே போல் ஞானிகள் இவங்கெல்லாம் அதிகமாக எந்த பொருளையுமே பயன்படுத்துவது கிடையாது. அதிகமாக எந்த பொருட்களையும் பயன்படுத்துவது, அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை இருக்குமா, சில பேர் கோவிலை மட்டும்தான் தரித்திருப்பார்கள். ரமண மகரிஷியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்கின்ற ஞானியர்கள் அவங்க எல்லாமே. இப்போ அவங்கெல்லாம் பயன்படுத்தும் பொருளே வெகு குறைவு. ஏன்னா அதோட உண்மையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இப்போ நம்ம கொஞ்சம் மெதுவாக நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தோன்னா இதற்கான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். காலம் செல்பவர்களின் பொருட்களை நாம் பயன்படுத்தலாமா, எதையாவது நம்ம வேண்டான்னு சொல்லுவோமா அப்படிங்கிற கோணத்திலிருந்து முதல்ல பார்த்துடலாம். அப்புறமா பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பெரும்பாலும் இப்போ ஒரு வீட்டில் இருக்கும் தலையாய பெண்மணி காலம் தவறுகிறார்கள் அப்படிங்கும் போது அவர்கள் அணிந்திருந்த நகைகளை நாம் என்ன செய்கின்றோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே சமயத்தில் அவர்கள் அணிந்திருந்த அல்லது பயன்படுத்திய உடைகளை என்ன செய்வோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. படுக்கையை என்ன செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் பல கேள்விகள். இதே போல் ஆண்களுக்கு நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் அவர்கள் அணிந்திருந்த நகைகள் அல்லது உடைகள் இதெல்லாம் தான் இப்போ கேள்வியாக வருது. இல்லை, இதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், ஒருவேளை அவங்க விக்கிரக வழிபாடு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விக்கிரகத்தை நாம் வழிபடலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதெல்லாம் ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களோட நினைவுகள் அதில் பதிந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அதற்கான பதில். அவர்கள் நினைவுகள் அதில் பதிந்திருக்கும், பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களோட அந்த பதிவுகள் அந்த உடையில் இருக்கும். அதனால் வைத்திருக்கலாமா, எப்போவுமே அந்த ஞாபகம் வருமே அப்படின்னு. இப்போ ரொம்ப நம்ம பாசமாக இருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த உடையை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவர்களின் எண்ணங்கள் அவர்களின் நினைவுகள் நம்மை வாட்டி கொண்டு தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை தங்கமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தூக்கி வீசிடுவோமா? மனசாட்சியோடு யோசித்து பார்க்கணும் இல்லையா? அம்மாவோட ஞாபகமாக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வரும். அப்பாவோட ஞாபகமாக நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு வீட்டில் தலையாய பெண் தவறி விடுகிறார்கள் என்னும்போது அந்த பெண் குழந்தைக்கு அம்மாவோட ஞாபகமாக அதை கொடுக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நம்ம பாரம்பரியத்தில் இருக்குது இல்லையா? பசங்க அதை பயன்படுத்திப்பாங்க, அதை உருமாற்றி பயன்படுத்தி கொள்வார்கள். ஒருவேளை தாலி அந்த மாதிரியான விஷயங்களை ஞாபகமாக வச்சுக்கணுங்கும் போது சில பேர் அப்படியே வச்சுக்கிறாங்க, சில பேர் அதை மாற்றி மோதிரமாகவோ அல்லது சங்கிலியாகவோ செய்து அணிந்து கொள்கிறார்கள். இது ஒரு வழக்கமாக இருக்கிறது. இப்போ ஆடைகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாம் பயன்படுத்த முடியாது. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அம்மாவோட புடவைகளை எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கும் போது தான் அந்த சந்தேகமே வருகிறது. கண்டிப்பாக சொல்வது, நீங்கள் எந்த பொருளை பயன்படுத்தினாலும் அவர்களின் நினைவுகள் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பதிவுகளும் அதில் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சனால தான் தான் இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்பு தன்னை சார்ந்த எந்த ஒரு பொருளும் அந்த நினைவுகளையோ அந்த பதிவுகளையோ தாங்கி இந்த பூமியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் ஞானியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தபட்ச பொருட்களையே பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால்
திருவோட்டை கூட பயன்படுத்துவது கிடையாது. திருவோட்டை கூட பயன்படுத்தியது கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சில ஞானியர்கள் அதையும், ஏன்னா அது இருந்ததுன்னா பணக்காரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ அது கூட எனக்கு வேண்டான்னு இருந்தவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு உண்மை புரிந்திருந்தது, தங்கள் பதிவுகள் இங்கே இருக்கக்கூடும் அப்படிங்கிறனால தான் அதையும் தவிர்த்தார்கள். அப்போ ஒரு உயிர் இங்கு வாழ்கிறது, இந்த பூமியை விட்டு அந்த உடலை விட்டு அது கிளம்புகிறது அப்படிங்கும்போது அதோட பதிவுகள் அவர்கள் பயன்படுத்திய அனைத்து பொருட்களிலுமே இருக்கும். அவர்கள் ஒரு பொருளை அதிகமாக விரும்பி இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அதில் அந்த தாக்கம் இருக்கும். அப்படிங்கும்போது பெரும்பாலும் பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படிங்கிறத முன்னோர்கள் நம்மளுக்கு படிப்படியாக சொல்லி வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ ஒருத்தர் இறந்துடுறாங்க, அவங்கள எடுத்துகிட்டு போகிறாங்க, தகனம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க பயன்படுத்திய கட்டில், உங்களுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கைத்து கட்டில் இல்லை பாய் இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அப்படியே கொண்டு போய் முச்சந்தியில் அல்லது இந்த இடுகாட்டுக்கு கொண்டு போகும் வழியில் வந்துட்டு போட்டுட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு இரும்பு கட்டில் அப்படிங்கிறனால பயன்படுத்திய மெத்தை தலானியெல்லாம் மட்டும் கொண்டு போய் போட்டுட்டு அந்த கட்டிலை கழுவி பயன்படுத்திக்கிறோம். அப்போ பயன்படுத்துகிறோம், மனசில் குழப்பமெல்லாம் பயன்படுத்துகிறோம். அது விலை உயர்ந்த பொருளாக இருந்தால், விலை குறைவாக இருப்பதாக இருந்தால் தூக்கி எறிந்து விடுகிறோம். அந்த வகையில் வர்றது தான் நம்ம சொன்ன தங்க ஆபரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி கொள்கின்றோம். அதே போல் உடைகள் அப்படிங்கும்போது சந்தேகம் வந்து விடுகிறது. ஏன்னா அதில் ஒரு சின்ன நெருடல், நேரடியாகவே அவர்கள் பயன்படுத்தியது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை பயன்படுத்துவதற்கு ஒரு உறுத்தல் இருக்கிறது. அப்படிங்கும்போது அதை தவிர்த்து கொள்ளுதல் நலம். அவங்க ஞாபகமாக வேணும்னா 1-2 எடுத்து வைத்து கொள்ளலாமே தவிர, அதை பயன்படுத்தும் போது அவர்களின் நினைவுகள் மாறி மாறி வருகிறது அப்படிங்கும் போதோ அல்லது பயன்படுத்த வேண்டாம் என்று உங்களுக்கு தோன்றுகிறது அப்படிங்கும் போதோ அதை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அவர்களோட பதிவுகள் மீண்டும் மீண்டும் நம் எண்ண அலைகளை தாக்கும் என்று நான் குறிப்பிடவில்லை, தாக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக இங்கே பதிவு செய்து கொள்கின்றோம். அப்போ துணிமணிகளை அப்போ நிறைய பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஒரு 2 பீரோ நிறைய இருந்திருக்கு. என்ன பண்ணலாம்? இப்போ உறவினர்களுக்கு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உறவினர்களுக்கு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும், வாங்கினா கூட அதை பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ தன்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவர்களும் சேலையாக இருக்கும்போது, விலை உயர்ந்ததாக இருக்கும்போது அம்மா ஞாபகமாக, பாட்டி ஞாபகமாக என்று 1-2 எடுத்துக்கொள்வார்களே தவிர முற்றிலும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது. ஏன்னா அந்த எண்ண அலைகள் அப்படிங்கிறது இது நம்மளோட கருத்து வாரியாகத்தான். அப்போ என்ன பண்ணுறது? முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மனம் இடம் கொடுத்தால் மட்டும் அதை தானம் செய்யலாம். ஆனால் அதையும் சுத்தமாக தானம் செய்யணும். சிலதெல்லாம் கிழிஞ்சிருக்கு, நஞ்சிருக்கு, அதெல்லாம் தானம் செய்யக்கூடாது. நல்லதாக இருக்குது, யாராச்சும் ஒருத்தருக்கு போகட்டும் அப்படிங்கும் போது அதை நீங்கள் முழு மனதோடு தானம் செய்ய வேண்டும். ஏன்னா சில பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஏன் நான் இதை குறிப்பிட்றேன்னா, இப்போ நான் கொடுக்கறதுனால எங்கள் அம்மாவோட ராசி அங்கே போயிடுமோ, எங்கள் அப்பாவோட சட்டை வேட்டியை கொடுக்குறனால அந்த ராசி அங்கே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருடலான சூழ்நிலையில் கொடுப்பதாக இருந்தால் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் அதை பழைய வேட்டிக்கோ பழைய சேலைக்கோ நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும்போது போடலாம். சில பேர் அதை அப்புறப்படுத்திடுவாங்க, ஆற்று குளங்களில் விடுவாங்க. அது சரி என்று என்னால் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் ஒரு மனதில் நெருடல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கொண்டு போய் சில பேர் விட்டுட்டு வந்துடுவாங்க. சில பேர் அந்த சிதையிலேயே போடுறவங்களும் உண்டு. அந்த நம்ம சொன்ன மாதிரி மெத்தை இதெல்லாம் தூக்கி போடுற இடத்துலையே சில பேர் அப்புறப்படுத்திடுறாங்க, அது மூட்டையாக கட்டி தூக்கி போட்டுறாங்க. நம் மனம் தெளிவாக இருக்கும் போது அதை செய்யலாம். இப்போ விலை உயர்ந்த பொருளுக்கு ஒரு மரியாதை, விலை குறைந்த பொருளுக்கு ஒரு மரியாதை என்றெல்லாம் இல்லை. சில பேர் தங்க நகையும் அப்படியே பயன்படுத்த மாட்டாங்க, மாற்றிக்கொள்வார்கள். சில பேர் பாரம்பரியமாக வந்த நகை அப்படிங்கிறதுக்காக அப்படியே பயன்படுத்துவார்கள். இதையெல்லாம் நம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் அதில் அவர்களின் பதிவுகள் கட்டாயம் இருக்கும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பயன்படுத்திய விக்கிரகங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். பயன்படுத்திய விக்கிரகங்கள் அல்லது பூஜை பொருட்கள் எங்கள் மாமனார் மாமியார் பயன்படுத்தினாங்க, அவங்களே என்கிட்ட கொடுத்தாங்க, அதனால் நான் பயன்படுத்துகிறேன். தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு பாரம்பரியமாக வீட்டில் ஒரு விக்கிரக வழிபாடு நடக்கிறது அப்படிங்கும்போது மாமியாருக்கு பிறகு மருமகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நியதி அங்கு கடைபிடிக்கப்படுகிறது என்றால் கட்டாயமாக நீங்கள் அதற்கு பூஜை செய்யலாம். பூஜை பொருட்களை அப்படியே பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு அது மனதிற்கு ஒவ்வாமல் இருக்கிறது, அப்போ பூஜை பொருட்களை மாற்றி விடுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மாற்றிக்குங்க.
ஆனால் பூஜை பொருட்களை பொறுத்தவரை வீட்டிலுள்ள ஆற்றல்களை கிரகித்து வைத்திருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்களை நாம் அப்படியே பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம், அல்லது அவர்கள் நினைவாக வைத்து பூஜிப்பதும் சிறப்பான விஷயமாகவே இருக்குமே தவிர அது எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சரி, இப்போ நம்ம இத்தனை விஷயம் சொன்னோம், இப்போ பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறதான கேள்வி. இத்தனை விஷயங்களை ஏன் சொன்னோம் அப்படின்னா, பெரும்பாலும் தவிர்த்து விடுகிறார்கள். தவிர்த்து விடுவது நல்லது என்று எண்ணிக்கொள்கின்றோம். அதுதான் சில இடத்திலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. ரொம்ப அன்பாக இருந்திருப்போம் அப்படிங்கும்போது அவர்களோட நினைவுகள், அந்த பதிவுகள் நம்மை அடிக்கடி தொந்தரவு செய்கிறது அப்படிங்கும்போது நம்முடைய இயல்பான வாழ்க்கையை அது பாதிக்கிறது அப்படிங்கும்போது அப்பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுதலே நலம். அப்போ அது நம்முடன் இருக்க வேண்டுமா அல்லது பிறருக்கு கொடுத்து விட வேண்டுமா அல்லது அப்புறப்படுத்த வேண்டுமா என்பது உங்கள் மனம் தீர்மானிக்க வேண்டுமே தவிர பிறர் சொல்லி நாம் கேட்பதை தவிர்த்து கொள்ளுதல் நலம். இப்போ கொடுத்தா ராசி போயிடுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கும்போது அதன் முடிவை எடுப்பது நம் கையிலே இருக்கிறது. பிறருக்கு கொடுக்கும் பொழுது ராசி போய்விடுமா, சில பேர் யோசிப்பது உண்டு. அதிலெல்லாம் போகாது, நம்ம தலையில் எழுதப்பட்டது தான் நம்ம நடக்கும். நம்ம என்னத்தை வாங்கிட்டு வந்தோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. அப்படி திடீர்னெல்லாம் அது போயிட போவது கிடையாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சு, இந்த பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதினால், அப்பா பயன்படுத்திய பொருளை அம்மா பயன்படுத்திய பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதினால் நம் ராசி விட்டு போய்விடும் என்று தோன்றினால் கொடுக்க வேண்டாம், நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள். இல்லை அதெல்லாம் இல்லை, பிறரும் சந்தோஷமாக இருக்கட்டும், எங்கள் அப்பா அம்மா எப்போவுமே வாழ்கிற வரலும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாங்க, அதே போல் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அவங்க பயன்படுத்திய பொருட்கள் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பொருட்களை சுத்தப்படுத்தி பிறருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. பூஜை பொருட்களை பொறுத்தளவு உங்கள் பாரம்பரியமாக அப்படியே நீங்களே வச்சு பயன்படுத்தி கொள்ளலாம். நண்பர்களே, ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இதை பற்றின உங்களுடைய சிந்தனைகளும் மாறுபட்டதாக இருக்கலாம். ஏன்னா இது இப்படித்தான் அப்படின்னு கிடையாது. நம்ம இந்து தர்மம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப ஞானியர்கள் தோன்றி அந்த காலகட்டத்திற்கு எது உகந்ததோ அதை எடுத்து இயம்புகிறார்கள். காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது தான் இந்து தர்மம். அதனால் நம்ம மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அது தெய்வத்தால் நமக்கு உரைக்கப்படுவது, அதை எவ்வாறே ஏற்றுக்கொள்ளலாம். அது எப்படி இருந்தாலும் சரி, தவிர்ப்பதாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, மனம் தெளிவாக செய்கின்ற விஷயத்தில் எந்த நெடுதலும் தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ண ஆசைப்படுகின்றோம். தூங்கிறதுக்கு முன்னாடி இதை கட்டாயமாக பாருங்கள், கட்டாயமாக செய்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் ஒருவர் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் செழிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், கட்டாயமாக இது உங்களுக்கு பலனளிக்கும் வகையில் இருக்கும். நண்பர்களே, தூங்கிறதுக்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெள்ளை விரிப்பு விரித்து அதில் அமர்ந்து உங்கள் மூச்சை கவனிக்க பழகுங்க. எவ்வாறு மூச்சானது உள்ளே செல்கிறது, எவ்வாறு உடலை விட்டு அந்த மூச்சானது வெளியேறுகிறது அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆற்றல்களை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தூங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலை இருக்கும், அவ்வளவுதான். இப்போ நான் தூங்கிட்டேன், என்னை தட்டுனா கூட என்னால் எழுப்ப முடியாதுன்னு அப்படி ஒரு நிலை இருக்குது இல்லைங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உருவகப்படுத்துங்க, இமேஜின் பண்ணுங்கள். அப்படியே படம் மாதிரி ஓட விடணும். எனக்கு இது வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு மனதிற்கு உள்ளீடாக கொடுத்து விட்டு நீங்கள் தூங்குகிறீர்கள் என்றால் அக்காரியமானது இனிதே நிறைவேறும் அப்படிங்கிறது மறுப்பதற்கில்லை. தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்னாடியாச்சும் சாப்பிட்ருங்க. இப்போ நிறைய பேத்துக்கு இந்த பழக்கமே இருக்கிறது இல்லை. 11 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றது, அது உடல் நலனை கெடுக்கக்கூடியது. ஒரு 7 மணி 8 மணிக்கு தொடர்ந்து சாப்பிட்டு பழகிவிட்டீர்கள் என்றால் அதன் பின்னால் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தூங்குகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது உடலுக்கு பெரிய ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தூங்கிறதுக்கு முன்னாடி குளித்து பழகுங்கள். சில பேர் குளிர்ந்த நீரில் குளிப்பாங்க, இருந்தாலும் கொஞ்சம் வெதுவெதுப்பான நீரில் குளிக்கிறோம் அப்படிங்கும்போது அது உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். இல்லை குளிக்கவெல்லாம் முடியாது, எனக்கு கொஞ்சம் அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த வெதுவெதுப்பான நீரை கொண்டு காலை நன்கு கழுவி விட்டு அதன் பின்னர் தூங்க செல்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல தூக்கமானது அங்கு உங்களுக்கு உண்டாகும். தூங்கிறதுக்கு முன்னாடி குறைந்தது 1 அல்லது 2 டம்ளர் தண்ணீரை குடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அது உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்க வல்லதாக இருக்கும். நண்பர்களே, மறந்துவிட வேண்டாம். ஒரு விளக்கு
நெய் விளக்கு ஏற்றிக்குங்க. அது ரொம்பவே உசித்தமான ஒன்று. அது உங்களோட அந்த என்விரான்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, தூங்கக்கூடிய அந்த சுற்றுப்புறத்தை வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக மாற்றும். பிராணவாயு வந்து அங்கே அதிகமாக உண்டு பண்ணும் அந்த நெய் விளக்கு அப்படிங்கிறது. அதை ஏற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துடும். அந்த ஸ்பரிசம் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும். அது உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நம்ம தூங்குற பக்கம் ரொம்ப மெல்லிசாக அந்த விளக்கு எரியிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது சிறப்பானதாக இருக்கும், மறந்துட வேண்டாம். அதே போல் தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆசீர்வாதம் செய்யுங்கள். அன்றைய பொழுதில் உங்களுக்கு பயன்பட்ட அல்லது உபயோகமாக இருந்த உங்களுக்கு உதவி செய்தவர்கள் அல்லது உதவி செய்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஆசீர்வதித்து பழகுங்கள். அது உங்களுடைய கேரக்டரை ஷேப் பண்ணும், ஆட்டிடியூடை வந்து மாற்றும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிடம் தியானமோ அல்லது ஆசனங்கள் செய்வதோ முத்திரைகள் பிடிப்பதோ இந்த மாதிரியான பழக்கங்களை செய்யும் பொழுது உடல் இயக்கத்தோடு சேர்ந்து மன அந்த ஓட்டமும் வந்து மாறும். உங்கள் வாழ்க்கையை அது தலைகீழாக மாற்றும். அதனால் இந்த பயிற்சிகளை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். எப்போவுமே தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, இந்த உடல் அல்லது இந்த பெயர், நாம் செய்கின்ற வேலை, இதெல்லாம் நான் அப்படிங்கிறது அல்ல. உண்மையான நான் யார் என்று தேட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தினம் தினம் நாம் தூங்க போவதற்கு முன்னால் நம் மனதில் ஏற்படும் போது அதற்கான வழி கட்டாயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பிறக்கும். தூங்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, இது ஒரு தற்காலிக மரணம். தூக்கம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக மரணம். அடுத்த நாள் நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா அது மறுபிறவி. அப்போ தூங்கிறதுக்கு முன்னாடி இன்று நான் செய்த தவறுகள், இதற்கு முன்னால் நான் செய்த தவறுகள் எல்லாத்தையும் வந்துட்டு இறைவன் பாதத்தில் சமர்ப்பணம் செய்து அதையெல்லாம் வந்துட்டு மன்னிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இறைவனிடம் கோரும் பொழுது நம் வாழ்க்கையில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். உண்மையாக மனம் திருந்தி அடுத்த நாள் நாம் எழுந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது அது மறுபிறவியாக இருக்க வேண்டும். அந்த மறுபிறவியும் தூய்மையான பிறவியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கடைபிடித்து வருகிறீர்கள் அப்படிங்கும் போது உங்கள் வாழ்க்கையானது சிறப்பாக மாறும். நண்பர்களே, மறுப்பதற்கில்லை. மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.